கிளாஸ் போயிடலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன். ஸோ பயோகெமிஸ்ட்ரினா என்னன்றது நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க போது எங்கே நடக்க போகுதுன்னா பயாலஜிக்கல் சிஸ்டமில் நடக்க போகுது. இங்கே பயாலஜிக்கல் சிஸ்டம் வந்து ஹியூமன்ஸில் நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நம்மளோட பயோகெமிஸ்ட்ரி. சரிங்களா? இதுதான் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு பயோகெமிஸ்ட்ரி, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எங்கே நடக்க போகுதுன்னா 2 விஷயத்தில் நடக்க போகுது. ஒன்று வந்து என்ன சாப்பிட்றோம், அங்கே அதை எப்படி வந்து டைஜஸ்ட் இல்லை மெட்டபலைஸ் பண்ணி எப்படி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, எப்படி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற ப்ராடக்ட், அதாவது எக்ஸ்கிரீட்டரி பை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, வேஸ்ட் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேஸ்ட் ப்ராடக்டை எப்படி வந்து எக்ஸ்கிரீட் பண்ணுது அப்படின்ற கெமிக்கல் ரியாக்ஷன். இது 2 தான் டோட்டலி பயோகெமிஸ்ட்ரியில் இருக்க போகுது. ஒன்று நம்ம சாப்பிட்ற இன்டேக்கான பொருளை எப்படி பயோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆக போகுது, இன்னொன்று அது வெளியில் போகிறத வச்சு என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அது வெளியில் போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஜென்ரலி உங்களுக்கு வெளியே போகிறது வந்து ஃபீக்கஸாக இருக்கலாம், இல்லை யூரினாக இருக்கலாம், இல்லை ஸ்வெட்டாக இருக்கலாம், இல்லை டியர்ஸாக இருக்கலாம். ஓகே, இதுதான் இருக்கும். இதில் நம்ம ஃபோக்கஸ்ட் வந்து யூரின்லேயும் ஃபீக்கஸ்லேயும் இருக்கும். சரிங்களா? ஸோ இது பண்ணுற மெட்டபாலிசம் வந்து ஜென்ரலாக எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மெட்டபாலிசமே லிவர் என்ற ஒரு ஆர்கனில் தான் நடக்குது. இதுதான் இருக்கிறதுலே இன்டர்னல் லார்ஜஸ்ட் ஆர்கன். சரிங்களா? ஓகே, இதுவே வந்து எக்ஸ்டர்னல் லார்ஜஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னு. ஸோ இந்த ஸ்கின்னில் வந்து உங்களோட எக்ஸ்கிரீஷன் என்ன நடக்கும்னா ஸ்வெட்டு நடக்கும். ஓகே, பட் மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் வந்து மெட்டபலைஸ் ஆகிறது லிவரில். ஓகேங்களா? இது ஃபில்டர் ஆகிறது இல்லை எக்ஸ்கிரீட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிறது வந்து உங்களோட கிட்னி. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மெட்டபலைசன் ஆர்கன்னு கேட்டாவே நம்மளோட லிவர்னு நீங்கள் சொல்லிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான், பயோகெமிஸ்ட்ரி இஸ் அ கெமிஸ்ட்ரி ஆஃப் அ லிவிங் செல். நெக்ஸ்ட் பயோகெமிஸ்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து கார்ல் நியூபர்க் இன் 1903. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் மேட்டர் எல்லாமே இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர். ஓகேங்களா? இந்த 6 காம்பவுண்டும் சேர்ந்து தான் நம்மளோட எனி காம்பனண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதில் மெயினாக கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஜென்ரலி உங்களுக்கு எல்லா காம்பவுண்ட்லேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம பாடியில் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ப்ரெசென்ட் இன் திஸ் ஃபுட்டுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒன்று வந்து உங்களோட மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இன்னொன்று வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோன்றது வந்து நம்ம 3ஆக பிரிக்கிறோம். ஓகே, மேக்ரோ நியூட்ரியன்ஸை நம்ம 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று கார்போஹைட்ரேட்ஸ், இன்னொன்று ஃபேட்ஸ், இன்னொன்று உங்களோட ப்ரோட்டீன்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸில் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், இல்லை விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஓகேங்களா? மேக்ஸிமம் எனர்ஜி உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னா உங்களோட மேக்ரோ நியூட்ரியன்ஸ்லேருந்து வருது. அண்ட் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸுக்கு வந்து ஒரு தனி பர்பஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம அவாய்டும் பண்ணிட முடியாது. அது ஏன்றதை நீங்கள் என்சைம் சாப்டரில் படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அது எப்படி வந்து ஹெல்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நமக்கு நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஃபேட் தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபேட்டு. ஆனால் காமன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கார்போஹைட்ரேட். நம்ம சாப்பிட்ற அரிசி, இல்லை வீட்டு, இல்லை வந்து மெய்ஸு, கார்னு, இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கெமிஸ்ட்ரி ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸும் பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் இஸ் அனதர் சோர்ஸ் ஆஃப் இது. இப்போ இங்கே நான் எடுத்திருக்கிறது வந்து பர்கர். ஓகே, ஒரு காமனான ஃபாஸ்ட் ஃபுட். ஓகேங்களா? இதில் பிரெட் இஸ் மேடப் ஆஃப் வீட், அதாவது உங்கள் பன்னு வந்து வீட்டு இல்லை மைதாவில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கார்போஹைட்ரேட். உங்களோட சீஸ் வந்து ஃபேட்டு. ஓகேங்களா? லிப்பிட்ஸ். உங்களோட பேட்டின்றது மீட் வந்து இஸ் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் லெட்யூஸ் இருக்குது. இந்த லெட்யூஸில் யூ வில் பி ஹேவிங் சம் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட மேஜரான மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இதோட கெமிஸ்ட்ரி தான் பயோகெமிஸ்ட்ரி. சரிங்களா? உங்கள் பயோகெமிஸ்ட்ரி சாப்டரில் இருக்கிறதே வந்து ஃபஸ்ட்டு செல்லை பற்றி படிப்போம். நெக்ஸ்ட் வி வில் பி ஸ்டடிங் அபவுட் என்சைம்ஸ். ஓகேங்களா? என்னென்ன என்சைம்ஸ் தேவை, எப்படிலாம் என்சைம்ஸை ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம என்ன படிப்போம்னா, ஆக்சுவலி நான் பிளான் பண்ணது பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். பட் நம்ம இப்போ எப்படி போக போகிறோம்னா செல், என்சைம், தென் கார்போஹைட்ரேட், லிப்பிட், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன், நியூக்ளிக் ஆசிட் பார்த்துட்டு கடைசியாக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் போட்டு நம்ம முடிச்சிட போகிறோம் பயோகெமிஸ்ட்ரியை. சரிங்களா?
ஹெரிடிட்டி டிசீசஸ் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு பிபிடி மாதிரியோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்கள் வந்து எந்தெந்த டிசீஸ் எதனால் காசு ஆகுது, அது எப்படி அஃபெக்ட் ஆகுது, அது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் டேபிளாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. செல்லுனா என்ன, மாலிகுல்ஸ்னா என்ன. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸாக மாறும், அப்புறம் வந்து மேக்ரோ மாலிகுல்ஸாக மாறும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனல்ஸாக மாறுது, அதுக்கப்புறம் ஆர்கனல்ஸ் வந்து செல் ஆர்கனல்ஸ், இது ஆர்கனல்ஸ் வந்து செல்லாக மாறுது, அதுக்கப்புறம் டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் பாடி ஆஃப் த சிஸ்டமாக போயிடுது. அதாவது டிஷ்யூ சிஸ்டம்க்கு அப்புறம் ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட பாடி. ஓகே, ஸோ இங்கே வந்து பயோகெமிஸ்ட்ரியில் நான் சொல்லியாச்சு. இப்போ நியூக்ளிக் ஆசிட்ல ப்ராப்ளம் இருக்குன்னா ஜெனட்டிக் டிசீஸ் காஸ் ஆகும். ப்ரோட்டீன்ல இருக்க ப்ராப்ளமால சிக்கிள் செல் அனிமியா காஸ் ஆகுது. இதுல என்ன ப்ரோட்டீன் சிக்கிள் செல் அனிமியா காஸ் பண்ணுதுன்னா ஹீமோகுளோபின்ற ப்ரோட்டீன் காஸ் பண்ணும். ஓகேங்களா, அனிமியானாவே அது வந்து ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரிங்களா, அது மெயினா ஏன் காசு ஆகுதுன்னா நம்ம ஆர்பிசியில் என்ன அஃபெக்ட் ஆச்சுன்னா அது காசு ஆகும். ஆர்பிசியில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் ப்ரெசென்ட் இருக்கு, அதனால இருக்கும். நெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட். இப்போ கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரும். இது வந்து டயபெட்டிஸ்ல டைப் 2. சரிங்களா, டைப் 1ன்றது வந்து ஜெனட்டிக்கா இருக்கு. அதாவது நமக்கு இன்சுலினே ப்ரொடியூஸ் ஆகல, பாடி வந்து இன்சுலினே ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அது டைப் 1. சரிங்களா, இதுவே பாடியில ப்ரொடியூஸ் பண்ணுது ஆனா அதுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னா அது டைப் 2. ஓகேங்களா, ஸோ இது வந்து கார்போஹைட்ரேட். லிப்பிடுக்கு வந்து ஆர்த்ரியோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. சாரி, அப்படின்னா வந்து நம்மளோட ஃபேட் மாலிகுல்ஸ்லாம் வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து ஹார்ட்ல போய் பிளாக் பண்ணும். ஓகேங்களா, ஹார்ட் தானே பம்ப் பண்ணுது பிளட்டை, அதனால அங்கே போய் பிளாக் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு டிசீஸ், அது வந்து ஆர்த்ரியோஸ்க்ளீரோசிஸ். நெக்ஸ்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். விட்டமின்ஸுக்கும் ஒரு டிசீஸ் இருக்கு, மினரல்ஸுக்கும் ஒரு டிசீஸ் இருக்கு. சரிங்களா, இது என்னன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வைங்க, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு கேட்குறேன். ஸோ விட்டமின்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், மினரல்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ லார்ஜ் மாலிகூல்ஸ் லைக் ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட் இதெல்லாம் எப்படி மேடப் ஆயிருக்குன்னா ஒரு சின்ன மாலிகூல்ஸ், அதாவது இதெல்லாம் பாலிமர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த மோனோமர்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது தான் பாலிமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா குரூப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா குரூப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். இப்போ நியூக்ளியோடைட்ஸ் எக்ஸாம்பிள் அடினைன், குவானைன், சைட்டோசின், தயாமின். ஓகேங்களா, இதுதான் உங்களோட டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் காஸ் பண்றதுக்கான இருக்கிற நியூக்ளியோடைட்ஸ். டிஎன்ஏன்றது டிஆக்சிரிபோ நியூக்ளியோடைடு, ஆர்என்ஏன்றது ரிபாக்சி நியூக்ளிக் ஆசிட் இல்லை நியூக்ளியோடைடுன்னு சொல்றாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் மோனோசாக்கரைட்ஸ் வந்து எல்லாம் சேர்ந்து பாலிசாக்கரைட்ஸா மாறுது. கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து லிப்பிட்ஸா மாறுது. ஸோ எவ்ரி மோனோமர், அதாவது சின்ன சின்ன காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய பாலிமர் இல்லை காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட்டா சாப்பிடுவோம், அது வந்து ஒரு பாலிமர். ஓகேங்களா, கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம். கார்போஹைட்ரேட்னா நம்ம என்ன ஸ்டார்ச் எடுத்துக்கிறோம், ஒண்ணுமே இல்லை. நம்மளோட அரிசியில இருந்து கஞ்சி எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச்ல இருக்கும். இந்த ஸ்டார்ச்ல இருக்கிறது வந்து நம்ம பாடி எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை நல்லா மெண்டு சாப்பிடுவோம். சரிங்களா, அதனால தான் அதை வந்து மெண்டு சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த கார்போஹைட்ரேட் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் அது கூட வந்து என்சைம்ஸ், வாயில இருக்க சலைவரி என்சைம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் பாடிக்குள்ள போனதும் நம்மளோட HCLம், மற்ற என்சைம்ஸ் பாடியில் ப்ரெசென்ட் ஆயிருக்க லிப்பேஸு, பெப்டிடேஸு, அது லைப்பேஸ்ன்றது நம்மளோட லிப்பிட்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அமிலேஸ் கூட நம்மளோட ஆசிட் லிவர்ல ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து செக்ரேட் ஆகும் அமிலேஸ். இது எல்லாமே என்ன பண்ணுன்னா நம்மளோட கார்போஹைட்ரேட்டை பிரேக் பண்ணி கடைசியா குளுக்கோஸா மாத்திரும். ஓகேங்களா, இது நம்ம வந்து கார்போஹைட்ரேட் கெமிஸ்ட்ரியில பார்ப்போம். பட் நான் சொல்றேன், பாலிமரா இருக்கிறது மோனோமரா மாறிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்றதுதான் நம்மளோட ப்ராசஸ். இதுக்கப்புறம் இந்த ஸ்மால் மாலிகூல் தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிப்போம். ஓகே, ஒரு வாட்டி சாட் எதனா பார்த்துடுறேன். எனி டவுட்ஸ் சாட்ல? Can you explain food metabolism and drug metabolism? How you differentiate, sir? ஸோ ஃபுட் மெட்டபாலிசம்ன்றது தான் நம்மளோட ஜென்ரல் ஃபுட்டு தான் நம்மளோட பாடிக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸ். சரிங்களா, ஸோ ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரக் மெட்டபாலிசத்துக்கும் ஃபுட் மெட்டபாலிசத்துக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்றீங்கன்னா, நம்மளோட சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபுட்டு தான். ட்ரக் வந்து நம்ம எப்போ கொடுக்குறோம்னா, எப்போ நமக்கு எதனா ஒரு பிரச்சனை இருக்கு பாடியில, ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒன்று நெசசிட்டியா இருக்கு அப்படின்னா ட்ரக்கு போகிறோம். ஸோ இதுக்கும் என்னன்னா ரெண்டுமே முக்கியமா நடக்கிறது என்சைமால தான். சரிங்களா, ட்ரக்கா இருந்தாலும் ஃபுட்டா இருந்தாலும் நீங்க இன்டேக் பண்ணுவீங்க. தட் குட் பி ஓரலி எடுத்தீங்கன்னாவே அது என்சைம் ரியாக்ஷன்ஸ் போயிட்டு தான் வரும். சரிங்களா, பட் ஃபுட் மெட்டபாலிசம் தான் வந்து காமன் சோர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம்.
கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், ப்ரோட்டீனாக இருக்கலாம், லிப்பிடாக இருக்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணுன்னா ஃபுட்டுலேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறது எனர்ஜி. ஓகே, பட் ட்ரக் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா எனர்ஜி, எந்த எனர்ஜியுமே ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆல்ரெடி ரிப்பேர்டாக இருக்க செல்லோ, ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் செல்லாக இருக்கலாம், இல்லை வந்து எனி ப்ராப்ளம் வித் அவர் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹார்மோன், லோக்கல் ஹார்மோன் வந்து ஹிஸ்டமைன் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால நமக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்குன்னா நம்ம ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ் எடுத்தோம்னா இந்த ஹிஸ்டமைன் ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்திடும். ஓகேங்களா? ஸோ ட்ரக் மெட்டபாலிசம் கம்ப்ளீட்லி வேற ப்ராசஸில் நடக்கும். ஓகேங்களா? இது டிபெண்டிங் அப்போ அந்த ரிசப்டாராக இருக்கலாம், இல்லை லிகாண்டாக இருக்கலாம், இல்லை வேற எதுனா சேனலாக இருக்கலாம். சரிங்களா? ஃபுட் மெட்டபாலிசம் வந்து காமனாக இருக்கும். காமனானா ட்ரக்குக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபுட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டார்ச் இருக்கும். சரிங்களா? ஓகேங்களா? இதுவே வந்து நீங்கள் மெய்ஸ் எடுத்துக்கிறீங்க, மெய்ஸ்னா சோளம் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டார்ச் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கார்ன் எடுத்துக்கிறீங்க, மெய்ஸ் அண்ட் கார்ன் சேம் தான். ஓகே, வீட் எடுத்துக்கிறீங்க, வீட்லேயும் ஒரு ஸ்டார்ச் இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு ஸ்டார்ச் தான். ரைஸு, வீட்டு, மெய்ஸு, அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் மைதா, ரிஃபைன்டு பவுடராக மைதா எடுத்துக்கிறீங்க, இல்லை ராகி எடுத்துக்கிறீங்கன்னா இன்னும் காம்ப்ளெக்ஸான கார்பு. சரிங்களா? இது எல்லாமே ஸ்டார்ச் தான். ஸோ இது எல்லா ஸ்டார்ச்சுமே காமனாக பிரேக் பண்ணணும். எப்படி பிரேக் பண்ணணும்னா இது எல்லாமே பாலிசாக்கரைட். இதில் என்ன டிஃபரன்ஸ் சார், எப்படி சார் இதை வந்து நீங்கள் டிஃபரன்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ பேஸ்ட் அப்போ அந்த மோனோசாக்கரைட்ஸ் இது எல்லாமே உங்களோட கார்போஹைட்ரேட் கெமிஸ்ட்ரியில் நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்தர் கிளாஸ்னா நெக்ஸ்ட் ஹவரில் பார்க்க போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மோனோசாக்கரைட்ஸ் எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோனோசாக்கரைட்ஸ் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரக்டோஸ் இருக்குன்னா இதோட காம்பினேஷனில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறது தான் இந்த பாலிசாக்கரைட். ஓகேங்களா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து வேற எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களோட ஃபுட் மெட்டபாலிசம்ல இருக்காது. நீங்கள் எது சாப்பிட்டாலும் பாடி வந்து அது 5 விஷயமா தான் பார்க்கும். 3 மேக்ரோ இல்லைன்னா 2 மைக்ரோ. சரிங்களா? 3 மேக்ரோனா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின். மைக்ரோனா மினரல்ஸ் அண்ட் விட்டமின், சாரி கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு. மைக்ரோனா விட்டமின் அண்ட் மினரல். இதை தவிர்த்து பாடிக்கு எதுவும் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைனரிஸ்ன்னு சொல்லுவாங்க, 0 1 0 1 இப்படி தான் வந்து கம்ப்யூட்டரால் ரீட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பாடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனர்ஜியை வந்து கார்போஹைட்ரேட்டு இல்லை ப்ரோட்டீன் இல்லை லிப்பிடாக பிரிக்கும், இல்லை விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸாக பிரிக்கும். இதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ட்ரக் மெட்டபாலிசம்னா அப்படி கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி ட்ரக் ஹேஸ் இட்ஸ் ஓன் பர்பஸ். ஒன்றுக்கு ஒரு வேலை இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும். அண்ட் ட்ரக் மெட்டபாலிசம் நம்ம பாடியில் காமன் கிடையாது. சரிங்களா? இது வந்து ஒரு ட்ரக்ன்றது ஒரு ஷார்ட்கட் மாதிரி, ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் தான் ட்ரக் தவிர்த்து ஃபுட்டு மாதிரி வந்து அது நமக்கு எனர்ஜி சோர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களோட டவுட் கிளியர் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல் தியரி. ஸோ செல் தியரியை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன், ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுனால. ஓகேங்களா? யூகேரியாட்டிக்ஸ், ப்ரோகேரியாட்டிக்ஸ். இது வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கும், இது வந்து வெல் டிஃபைன்டாக இருக்காது. அப்படின்னா இதில் நியூக்ளியஸ், இதுலையும் நியூக்ளியஸ் இருக்கும், இதுலையும் நியூக்ளியஸ் இருக்கும், பட் இதில் ஆர்கனல்ஸ் எல்லாமே டிஃபைன்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து அனிமல் செல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் அனிமல் செல்லாம் ஹியூமன் கூட ஒரு கைண்ட் ஆஃப் அனிமல் தான். சரிங்களா? ப்ரோகேரியாட்டிக்ஸ்னா வந்து இதோட ஆர்கனல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஃபங்க்ஷனல் வந்து அந்த அளவு எஃபிஷியண்டாக இருக்காது. சரிங்களா? ஸோ அனிமல் செல்லுக்கும் ப்ரோகேரியாட்டிக்ஸ்க்கும் யூகேரியாட்டிக்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் இதுதான். ஓகேங்களா? இதில் ட்ரூ நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இதில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ப்ரெசென்ட் இந்த நியூக்ளியர் ரீஜன் கேனாட் செப்பரேட் ஃப்ரம் த செல்லு. இங்கே வந்து டிஎன்ஏ வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கும், அதாவது இதுவே வந்து ஃபர்தராக பிரேக் டவுன் நடந்து அது இல்லாமல் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவர் செல்ஸ்ன்னு தனியாக இருக்குது, ஹெப்பாட்டிக் செல்ஸ், லிவர்னா ஹெப்பாட்டிக் செல்ஸ் தான். ஓகே, ரீனல் செல்ஸ்ன்னு தனியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நியூரல் செல்ஸ்ன்னு தனியாக இருக்குது, ஆக்சான் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வெல் டிஃபைன்டாக இருக்கும். ஒரு செல்லுக்குமே ஒரு ஒர்க் இருக்கும். இங்கே மொத்தமாகவே ஒரு செல்லு தான் இருக்கும், அந்த செல்லே தான் எல்லா ஒர்க்கும் பண்ணும். பிகாஸ் இது மேக்ஸிமம் உங்களோட மைக்ரோ ஆர்கனிசமில் நீங்கள் பார்க்கறது ப்ரோகேரியாட்டிக்ஸ், மேக்ரோ ஆர்கனிசமில் நீங்கள் பார்க்கறது யூகேரியாட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, இது வந்து உங்களோட பாக்டீரியம் செல்லு பிகாஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால. சரிங்களா? ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் செல்லு. இது வந்து பிளான்ட் ஸ்டெம்னா இதில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜைலம், ஃப்ளோயம், கேம்பியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் பார்க்கா இருந்ததுன்னா. ஸோ இங்கே பாக்டீரியான்றது உங்களுக்கு ஃப்ளஜெல்லா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஆர்பிசின்றதுனால உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறது. இது வந்து நர்வ் செல்னா நம்மளோட ஆக்சானும் டென்ட்ரானும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் தி நர்வ் செல்லு. அமீபான்றது வந்து உங்களோட இதுவுமே வந்து உங்களோட ப்ரோகேரியாட்டிக் செல். ஓகேங்களா? சிங்கிள் செல் தான். ஓகே, ப்ரோகேரியாட்டிக் செல் தான் உங்களோட அமீபா. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோகேரியாட்டிக் செல்னா யூகேரியாட்டிக் செல்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பிளான்ட் செல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது செல் வால் இருக்கும், அனிமல் செல்ல செல் வால் இருக்காது. அனிமல் செல்ல இருக்கிறது செல் மெம்பரைன் ஃபர்ஸ்ட்,
பிளான்ட் செல்ல செல் வால் இருக்கும், அதுக்கப்புறம் செல் மெம்பரேன் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது, நான் உங்களுக்கு ஃபர்தரில் காட்டுறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்காக நான் போட்டது. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல் மெம்பரேன், அனிமல் செல்லில் இருக்க செல் மெம்பரேன் வந்து டபுள் லேயர்டாக இருக்குது. ஓகேங்களா? இது என்ன கண்ட்ரோல் பண்ணுதுன்னா என்ன செல்லுக்குள்ளே வரலாம், என்ன செல்லை விட்டு வெளில போகலான்னு. அதாவது உள்ள வாட்டர் மாலிகுல் எடுக்கலாம், அதே மாதிரி வெளில வந்து சால்ட் மாலிகுலை ஓப்பன் புஷ் பண்ணலாம். இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல் மெம்பரேன். ஈச் அண்ட் எவ்ரி செல் ஆஸ் அ செல் மெம்பரேன். ஓகேங்களா? இந்த செல்ஸ் எல்லாம் ஒன்னா பவுண்ட் ஆனாதான் நம்மளோட டிஷ்யூ. இந்த டிஷ்யூ எல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஆர்கனு, இந்த ஆர்கன் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நம்ம பாடி. அவ்வளவுதான். ஸோ நீங்க இப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட செல் எல்லாத்துலயுமே தனித்தனியா ஒரு செல் மெம்பரேன் பிரசன்ட் ஆயிருக்கும். அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான் என்ன பாடிக்குள்ள போகலாம், அதாவது செல்லுக்குள்ள போகலாம், என்ன செல்லுக்கு வெளில வரலான்னு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன்ல முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பாஸ்போ லிபிட் லேயர், பை லேயர். சரிங்களா? ஸோ பாஸ்போனா பாஸ்பேட் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி லிப்பிட்னா வந்து நம்மளோட லிப்போஃபிலிக், அதாவது ஃபேட் மாலிகுலால மேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பை லேயர், அதாவது 2 லேயரா இருக்கும். ஓகே, இப்படி வந்து 2 லேயரா இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே மேடப் ஆஃப் புரோட்டீன், புரோட்டீன் மாலிகுல் தான். உங்களோட பிளாஸ்மா மெம்பரேன் எல்லாமே புரோட்டீன் மாலிகுலால ஆச்சு. இது நீங்கள் மெயினாக வந்து உங்களோட அனாட்டமி கிளாஸில் பார்ப்பீங்க. ஸோ அனாட்டமி கிளாஸில் இது இன்னுமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. செல்லோட ஸ்ட்ரக்சர், அதோட அனாட்டமி என்ன, ஒன்றுத்துக்கும் என்னோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ சின்ஸ் பயோகெமிஸ்ட்ரி செல் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ப்ரீஃப் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். பிகாஸ் ஆல்ரெடி நான் இந்த கிளாஸ் எடுத்திருந்தேன், டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல் வால் ஜென்ரலி ப்ரெசென்ட் இன் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டபுள் லேயர் மெம்பரேன் பிரசன்ட் ஆயிருக்கு. நமக்கு செல்லுனா சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ்னா நியூக்ளியோபிளாசம். சரிங்களா? இது செல்லு, இந்த செல்லுக்குள்ள நியூக்ளியஸ், இங்க இருக்கிறது சைட்டோபிளாசம், இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறது நியூக்ளியோபிளாசம். சரிங்களா? இந்த நியூக்ளியோபிளாசம்குள்ள தான் நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏ பிரசன்ட் ஆயிருக்கும். ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுதான் வந்து நமக்கு டிவிஷன், செல் டிவிஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஆர்கனலே வந்து நியூக்ளியஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது வந்து சொமேட்டிக் செல்லா இல்லை வந்து ஜெனட்டிக் செல்லான்னு பார்க்கலாம். சொமேட்டிக் செல்லுனா வந்து நம்மளோட பாடி செல்ஸ். இதுவே வந்து நம்ம செக்ஷுவல் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெர்ம் இல்லைனா வந்து நம்மளோட ஓவரி. ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுலே பெரிய செல் நம்ம உடம்புல இருக்கிறது அப்படின்னா அது வந்து ஓவரி தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவம் சொல்லுவாங்க, இல்லை ஓவம் கரெக்ட் தான். ஓவம் தான் உங்களோட செல். ஓகேங்களா? ஓவரின்றது உங்களோட ஆர்கனல். ஸோ நெக்ஸ்ட் அனாட்டமி ஆஃப் நியூக்ளியஸ் சேம் இங்கே அதே தான் கொடுத்துருப்பேன். ஸோ குரோமாட்டின்றது உங்களோட குரோமோசோமோட காம்ப்ளெக்ஸ், அதாவது ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் தான் குரோமாட்டின்னு சொல்லுவாங்க. குரோமோசோமு இது வந்து ஸ்பிளிட் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் உங்களோட மைட்டாசிஸ் அண்ட் மியோசிஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட இதில் பார்க்கலாம், மைக்ரோபயாலஜிலையும் பார்க்கலாம், ஆஸ் வெல் அஸ் அனாட்டமிலையும் பார்க்கலாம். சரிங்களா? எனி டவுட்ஸ் இருக்கா? ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன். ஓகே ஓகே சூப்பர், தேங்க்யூ. ஸோ குரோமோசோம்ஸ், நம்ம குரோமோசோம்ஸ்லாம் நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன். ஹியூமனுக்கு எத்தனை குரோமோசோம்ஸ்ன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹியூமனில் என்ன குரோமோசோம் ஜெண்டரை டிசைட் பண்ணுது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களோட ஹோம்ஒர்க் மாதிரி நீங்கள் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எக்ஸ்எக்ஸ்னா அது மேலா ஃபீமேலா, எக்ஸ்ஒய்னா அது மேலா ஃபீமேலான்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்னா அவங்க குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஒரு குரோமோசோம் டிஃபெக்டா இருக்கு அப்படின்னா அது என்ன டிசீஸ் அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்குறேன், ஏன் ஆன்சர் சொல்லலைன்னா நீங்களா ஒரு விஷயத்தை தேடி போய் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்குற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் போன கிளாஸ்ல வரும்போதும் இதை நான் உங்களுக்கு சொல்லி தரல, இந்த கிளாஸ்லையும் நான் சொல்லி தரல. ஸோ இது நீங்களா போயிட்டு இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துருங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நியூக்ளியஸ் ஒரு ஆர்கனல், சைட்டோபிளாசம் நமக்கு தெரியும், அதுதான் செல் மெம்பரேனுக்குள்ள இருக்கிற இதுதான் வந்து எல்லா ஆர்கனல்ஸ்லையும் தாங்குற ஒரு ஆர்கனல். சரிங்களா? ஸோ இங்கே தான் வந்து நம்ம நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஹெரிடிட்டி மெட்டீரியல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது 2 டைப் இருக்கு, ஒன்று ஸ்மூத்து, இன்னொன்று ரஃப். இதே வந்து ஸ்மூத்னா வந்து உங்களுக்கு ரிபோசோம்ஸ்ன்ற ஆர்கனல் இருக்காது, ரஃப்னா வந்து உங்களுக்கு ரிபோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஸ்மூத்துக்கும் ரஃபுக்கும் தனித்தனி ஒர்க் இருக்கு. சரிங்களா? இப்போ ரஃப்னா வந்து உங்களுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, RER. ஓகே, RER அப்படின்னா புரோட்டீன், SCRனா நம்மளோட லிப்பிடு. ஓகேங்களா? இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க. ரஃப்னா புரோட்டீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே ரஃப்னா நம்ம பாடி பில்டர் நல்லா ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு புரோட்டீன். ஓகே,
இதுவே ஸ்மூத்தா இருக்காங்க அப்படின்னா குழன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து லிப்பிட் ஸ்மூத் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஆர்இஆர்ன்றது வந்து நம்மளோட ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வித் ரிபோசோம்ஸ், அது வந்து நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது. நம்ம ஸ்மூத் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லிப்பிட் சிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது. இதுதான் நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? நெக்ஸ்ட் ரிபோசோம்ஸ் பத்தியே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்கு. ரிபோசோம்ஸ்ல சப் யூனிட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, தட் குட் பி 50S 30S அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதை பத்தியும் உங்களுக்கு அனாட்டமி கிளாஸ்ல எடுப்பாங்க. ஸோ அதுக்கும் தனித்தனி ஒர்க் இருக்கு. சரிங்களா? இதையும் நீங்க வந்து அனாட்டமி கிளாஸ்ல படிக்கும்போது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒரு முக்கியமான இது பவர் ஹவுஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பவர் ஹவுஸ்னா இங்கே தான் வந்து நம்மளோட ஏடிபி ஜென்ரேஷன் நடக்குது. ஏன்னா பெரும்பாலான மெட்டபாலிசம் வந்து நமக்கு மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. ஸோ இங்கே நம்ம மெட்டபாலிசமை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால நடக்கும் மெட்டபாலிசம், இல்லைன்னா சைட்டோபிளாசம்ல நடக்கும். ஸோ என்னென்ன பாத்வேக்கு மைட்டோகாண்ட்ரியா, என்னென்ன பாத்வேக்கு சைட்டோபிளாசம்ன்றதை நான் உங்களுக்கு தனித்தனியாக ஒரு சார்ட் போட்டு கொடுத்துட்றேன், அதாவது ஒரு டேபிள் போட்டு கொடுத்துட்றேன். ஸோ அந்த டேபிளை நீங்கள் படிச்சிடணும். இங்கே வந்து உங்களுக்கு பாத்வேஸ் கொடுத்துருவேன், இங்கே சைட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கொடுத்துருவேன், நெக்ஸ்ட் என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை கொடுத்துருவேன் டேபிளில். ஸோ உங்களுக்கு ஒரு லாஸ்ட் மினிட் கிளான்ஸில் நீங்கள் வந்து தனித்தனியாலாம் படிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அழகாக இந்த டேபிளில் படிச்சுட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் வந்து 2 மெம்பரேன் இருக்கு. இன்னர் மெம்பரேன் வந்து மேட்ரிக்ஸும் அதை வந்து சிஸ்டேன்னு சொல்கிறாங்க, அவுட்டர் மெம்பரேனும் ப்ரெசென்ட் சாரி. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மெம்பரேன் இருக்குது உங்களோட மைட்டோகாண்ட்ரியாவில். அண்ட் இங்கே முக்கியமான பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஸ்மாலர் தென் குளோரோபிளாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு குளோரோபிளாஸ்ட்டுக்கும் மைட்டோகாண்ட்ரியா கம்பேரிசன் வைக்கிறீங்கன்னா உங்களோட மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்மாலராக இருக்கும். ஓகேங்களா? இது சரௌண்டட் பை டபுள் மெம்பரேன். இன்னர் மெம்பரேன் வந்து சரௌண்டட் பை மேட்ரிக்ஸ் அண்ட் கான்வலேட்டட் டு ஃபார்ம் தி சிஸ்டே. இந்த ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு காட்டுறது பாருங்க. இது உங்களோட மேட்ரிக்ஸ், இது வந்து இந்த மாதிரி ஃபோல்டடாக இருக்குல்ல, இதெல்லாம் உங்களோட சிஸ்டேன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது மைட்டோகாண்ட்ரியாவை பற்றி. நெக்ஸ்ட் கால்ஜி பாடிஸ்ன்றது உங்களோட பேக்கிங் மெட்டீரியல் தான் உங்களோட கால்ஜி பாடிஸ். இது என்ன பண்ணுன்னா டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிடலாம். கால்ஜி பாடிஸ் கால்ஜி அப்பாரட்டஸ்னாவே அது டிரான்ஸ்போர்ட். செல்லுக்குள்ளே இருக்க ஆர்கனல்ஸை மூவ் பண்ணுறதுக்கும் செல்லுக்குள்ளே வெளியில் மூவ் பண்ணுறதுக்கும் இதோட வேலை. வித்தின் த செல்லும் பண்ணும், அவுட் சைட் த செல்லும் பண்ணும். ஓகே, ஸோ இது கால்ஜி அப்பாரட்டஸ் ஆர் கால்ஜி பாடிஸ்ன்னு சொல்கிறாங்க. லைசோசோம்ஸ்னா வந்து உங்களோட சூசைடல் பேக், அதாவது டெட் செல்ஸ் இல்லை வேஸ்டான செல்ஸ் இல்லை வந்து உடம்புக்கு ஒத்துக்காத செல்ஸ் எல்லாம் கொல்ற வேலை தான் இதோட வேலை. சரிங்களா? இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு அந்த செல்லுனா அதை கொல்றதுக்கு லைசோசோம்ஸ் வந்து பர்டிகுலர் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்சைம்ஸ் வந்து அந்த செல்லை டெத் பண்ண வச்சிரும். சரிங்களா? இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது லைசோசோம்ஸ் வரைக்கும். ஸோ வேக்யூல்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரைன் பவுண்ட் சாக்ஸ். இது வந்து ஒரு ஸ்டோரேஜுக்கும் டைஜஷன் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல், அந்த வேஸ்ட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செல்லோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த வேக்யூல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? இது ஜென்ரலி ப்ரெசென்ட் இன் அனிமல் செல்ஸ். ஓகேங்களா? அனிமல் செல்ஸ். ஸோ பெராக்சிசோம்ஸும் அதே மாதிரி தான். இது மெயினாக எதுக்கு இந்த என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, என்சைம் சிந்தசைஸ்ட் பை தி ஃப்ரீ மைக்ரோசோம் இன் தி cytoplasm. It activates the lipid metabolism. ஓகேங்களா? கேட்டலைஸ் ரியாக்ஷன் டு ப்ரொடியூஸ். ஜென்ரலி இந்த H2O2ன்றதை கேட்டலைஸ் பண்ணுறது தான் இந்த பெராக்சிசோம்ஸோட வேலை. சரிங்களா? இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் தி என்சைம். லைசோசோம்ஸ் எப்படி ஒரு என்சைமோ அதே மாதிரி உங்க பெராக்சிசோம்ஸும் என்சைம். இது மெயினா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாடியில் இருக்க டாக்ஸிக்கான ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ற மாலிகுல் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஜென்ரலி நம்ம பாடியில் 3 விஷயம் தான் எடுத்துப்போம். ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று வாட்டரு, இன்னொன்று ஆக்சிஜன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துலேயுமே நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கிறது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான். ஸோ அதனால ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கலும் உங்களுக்கு கேன்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுற வேலை யார் பண்ணுறாங்கன்னா பெராக்சிசோம்ன்ற என்சைம் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடுன்றதை டாக்ஸிக்காக இருக்கிறத பிரேக் டவுன் பண்ணி வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றிடும். சரிங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது எங்கேருந்து சிந்தசைஸ் ஆகுதுன்னா நம்மளோட ஃப்ரீ ரைசோசோம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோசோம்ஸ்ன்றது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல ரைசோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்படி ரைசோசோம்ஸ் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்ததுன்னா அது ரஃப், அப்படி இல்லாமல் பிளெயினாக இருந்ததுன்னா அது ஸ்மூத். இதே ரைசோசோம்ஸ் வந்து ஃப்ரீ ரைசோசோம்ஸா அங்கே எங்கன்னு செல்லுக்குள்ள சுற்றிட்டு இருக்கும். அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணும்னா நமக்கு இந்த பெராக்சிசோம்ஸ் என்ற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எனர்ஜி ரிச் காம்பவுண்ட்ஸில் வந்து நம்ம 2 பார்க்குறோம். ஒன்று வந்து ஏடிபி தான் நம்மளோட ஹையஸ்ட் எனர்ஜி ரிச் காம்பவுண்டு. அதாவது ஒரு அடினைன் குரூப் கூட 3 பாஸ்பேட் குரூப், ஒரு அடினைன் குரூப் அண்ட்
3 பாஸ்பேட் குரூப். ஓகேங்களா? அப்புறம் ஒரு அடினைன் குரூப் 2 பாஸ்பேட் குரூப் இருந்ததுன்னா அது ஏடிபி. ஒரு அடினைன் குரூப் இருந்தா அண்ட் ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்குன்னா ஏஎம்பி. ஓகேங்களா? ஏஎம்பி, ஏடிபி. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. பாடி என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஃபுட்டு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம்னா அந்த கார்போஹைட்ரேட்டை அது வந்து எனர்ஜியா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சரிங்களா? அப்போ எந்த கைண்ட் ஆஃப் எனர்ஜியா ஸ்டோர் பண்ணுதுன்னா ஏடிபியா ஸ்டோர் பண்ணுது. அதாவது இங்க வந்து உங்களோட 3 பாஸ்பேட் குரூப் இருக்கும். இதுல இந்த 3வது பாஸ்பேட் குரூப்பை உடைக்கும் போது ஹையர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். 2 கல்லை தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நெருப்பு வருது இல்லை? ஸோ 2 கல்லும் கான்டாக்ட்ல வரும்போது உங்களுக்கு நெருப்பு வருது. அதே மாதிரி இந்த ஏடிபியை உடைக்கும் போது நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? அந்த எனர்ஜி தான் நம்ம மசில்ஸ்க்கு யூஸ் ஆகும், ஹார்ட் பீட்டுக்கு யூஸ் ஆகும், நீங்கள் யோசிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், கையை நவுத்துறதுக்கு யூஸ் ஆகும், நடக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எல்லாமே அதனால தான் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து படிச்சிங்கனாவே உங்களுக்கு புரியும். இந்த கோல் ஆஃப் மெட்டபாலிக் அண்ட் கேட்டபாலிக் ப்ராசஸ் டு ஏடிபி சிந்தசிஸ். ஸோ இந்த ஏடிபியை வந்து 2 மெட்டபாலிக்கும் நடக்கும், கேட்டபாலிக்கும் நடக்கும். அதாவது அனபாலிக்கும் நடக்கும், கேட்டபாலிக்கும் நடக்கும். அதாவது ஏடிபியை ஃபார்மும் பண்ணும். ஓகேங்களா? எப்பெல்லாம் எனர்ஜி அதிகமாக இருக்கோ அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஏடிபியை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கும். எப்பெல்லாம் எனர்ஜி கம்மியாக இருக்கோ அப்பெல்லாம் ஏடிபியை பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடும் உடம்பு. சரிங்களா? இப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா பாடி என்ன பண்ணோம், நிறைய எனர்ஜி சோர்ஸ் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏடிபி எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் கிளைகோஜனா ஃபார்ம் பண்ணிக்கும். இல்லைன்னா உங்களோட ஃபேட்டு, உடம்புல கொழுப்பு சேர்ந்துருது இல்லை? ஏன்னா நிறைய எனர்ஜி சோர்ஸ் நம்ம எடுத்துகிட்டே இருப்போம். சரிங்களா? இன்னொன்று இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. தேர் ஆர் மோர் ஏடிபி தேன் அவைலபிள் ஏடிபி. அப்படின்னா நிறைய ஏடிபி இருக்குது அப்படின்னா அதை ஏடிபியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். அந்த ப்ராசஸ் வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். இது நம்மளோட எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம ஃபர்தராக பார்ப்போம். சரிங்களா? லிவிங் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஏடிபி ஃப்ரம் எனர்ஜி சோர்சஸ் வியா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். அதே பாயிண்ட் தான் இங்கே என்ன பண்ணுதா, அந்த டெர்மினல்னா கடைசி பாஸ்பேட் குரூப்பை பிரேக் பண்ணும்போது நமக்கு எனர்ஜி நிறைய வரும். ஸோ அந்த எனர்ஜியை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ ஏடிபியை நம்ம பிரேக் பண்ணும்போது என்னவா பிரேக் ஆகும்னா ஏடிபி. ஏடிபின்றது அடினைன் பாஸ்பேட்டு பிளஸ் ஒரு பாஸ்பேட் குரூப் தனியாக வந்துடும். ஸோ இந்த பிரேக் ஆகுதுல, இந்த பாண்டு பிரேக் ஆகும்போது உங்களுக்கு வர எனர்ஜி தான் பாடி யூட்டிலைஸ் பண்ணிக்குது. சரிங்களா? அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஏடிபி பிரேக் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 7.3 கிலோ கேலரிஸ் பர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஏடிபிலே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்றது ஏடிபி தான். உங்களுக்கு ஆப்ஷன்ல ஏஎம்பி இல்லை ஏடிபின்னு கொடுத்துருந்தா நீங்க எதுவும் செலக்ட் பண்ணக்கூடாது. ஏடிபி தான் இருக்கிறதுலே, ட்ரைபாஸ்பேட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் குரூப். இந்த அடினோசைன்றதுல நீங்க பார்க்கலாம். இது வந்து நியூக்ளியோடைடு. அடினைன் என்ற ஒரு நியூக்ளியோடைடு. ஓகேங்களா? ஓகே, இது வந்து உங்களோட சுகர் மாலிகுல் ரிபோஸ், 5 பென்டோஸ் சுகர். ஓகேங்களா? ரிபோஸ்ன்றது 5 கார்பன் கொண்ட சுகர் மாலிகுல். இது கூட 3 பாஸ்பேட் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. 1 இருந்தா ஏஎம்பி, 2 இருந்தா ஏடிபி, 3 இருந்தா ஏடிபி. ஸோ நீங்க பார்த்துக்க வேண்டியது இந்த ஏடிபின்றது எவ்வளோ எனர்ஜினா 7.3. ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏடிபி. நான் சொன்னதான், எல்லாத்துக்குமே ஏடிபி தேவை. எனர்ஜி எதுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா உங்களோட ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணணும், இல்லை கொலஸ்ட்ரால் சிந்தசைஸ் பண்ணணும், இல்லை உங்களோட மசில் கான்ட்ராக்ஷனு, ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணா 7.3 கிலோ கேலரி பர் மோல். ஓகே, ஒரு ஏடிபி அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும். அதே தான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏடிபி சம்டைம்ஸ் வந்து சைக்ளிக் ஏஎம்பியா வந்து கன்வெர்ட் ஆகியிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு யூஸ் பண்ணுற என்சைம் வந்து அடினைன் சைக்ளேஸ். அடினைன் சைக்ளேஸ் என்சைமால வந்து இந்த ஏடிபி will be converted into cyclic AMP. இந்த cyclic AMP வந்து நீங்க உங்களோட ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் படிப்பீங்க. ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் GO or GI கப்புள் G புரோட்டீன்டு ரிசப்டாஸ்ன்னு போது அங்கே வந்து உங்களுக்கு இந்த சைக்ளிக் ஏஎம்பி நெசசிட்டியாக இருக்கும். சரிங்களா? அங்கே நீங்கள் இதை தெளிவாக படிப்பீங்க. இதை பாருங்கள், கப்புள்டு புரோட்டீன் ரிசப்டாஸ் inhibit the agonist of the inhibitory G protein coupled receptors. ஓகேங்களா? ஸோ இது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிஎம்பி. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று பேசிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட் எல்லா டிரான்ஸ்போர்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எண்டோசிஸ் அண்ட் எண்டோசைட்டோசிஸ் அண்ட் எக்ஸோசைட்டோசிஸ் வந்து செல்லுக்குள்ளே போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து எண்டோவும், எக்ஸோன்றது செல்லுக்கு வெளில வர ப்ராடக்ட்டும். நான் அது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டக்குன்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சிம்பிள் டிஃப்யூஷன், உங்கள் சொல்யூட்டு அப்படியே டிஃப்யூஸ் ஆகி
இது வந்து உங்களோட பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னது இது? பாஸ்போலிபிட் பைலேயர். சரிங்களா? பைலேயர்னா 2 லேயரு மேட் அப் ஆஃப் பாஸ்போ குரூப் அண்ட் லிபிட் குரூப். சரிங்களா? இங்க சொல்யூட் டைரக்டா டிஃப்யூஸ் ஆகி போயிடுச்சு லேயர்ல அப்படின்னா சிம்பிள் டிஃப்யூஷன். இதுவே ஒரு சேனலோ இல்ல ஒரு கேரியர் வழியா போச்சுன்னா அது ஃபெசிலியேட்டட் டிஃப்யூஷன். ஓகேங்களா? பாசிவ் டிரான்ஸ்போர்ட்னு வந்துட்டாவே அதுக்கு எனர்ஜி நீடு கிடையாது. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா எனர்ஜி வேணும். ஓகேங்களா? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல இங்க வந்து உங்களுக்கு ஒரு பம்ப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களோட பொட்டாசியம் சோடியம் பம்ப்னு எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு எனர்ஜி வேணும். அப்போ எத்தனை மாலிகுல் ஆஃப், நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 2 molecules ஆஃப் பொட்டாசியம் வெளில தள்ளுறதுக்கு 3 molecules ஆஃப் சோடியம் வந்து ரிக்வயர் ஆகுது. சரிங்களா? ஸோ அங்கே நமக்கு எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகுது. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆக்டிவ்னா எனர்ஜி யூஸ் ஆகும், பாசிவ்னா எனர்ஜி யூஸ் ஆகாது. பாசிவ்ல 2ஆ பிரிக்கலாம். ஒன்று சிம்பிள் டிஃப்யூஷனு, இன்னொன்று வந்து உங்களோட ஃபெசிலியேட்டட் டிஃப்யூஷன். சிம்பிள் டிஃப்யூஷனா டேரெக்டாக உங்கள் சொல்யூட் அப்படியே செல்லுக்குள்ளே போகிறது. ஃபெசிலியேட்டர்னா ஒன்று சேனல் வழியாக போகணும், இல்லை வந்து கேரியர் ப்ரோட்டீன் வழியாக போகணும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த சேனல்ன்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லா கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸும் விடும். கேரியர் ப்ரோட்டீன்னா இது வந்து எல்லா கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸும் விடும் சேனல்னா. கேரியர்னா வந்து ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் மட்டும்தான் இந்த கேரியர் ப்ரோட்டீன் அட்டாச் ஆகிட்டு உள்ளே போக முடியும். ஸோ இதே ப்ராசஸ் தான் இங்கே. பாசிவ்னா ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் டஸ் நாட் ரிக்வயர் எனர்ஜி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ எனர்ஜி ரிக்வயர்ட். அதாவது ஒரு வாட்டி புஷ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்விங் திருப்பியும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும், தவிர்த்து நம்ம எனர்ஜி கொடுக்க வேண்டாம். பட் நம்ம ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணோம்னா எனர்ஜி கொடுக்கணும். அது உங்களோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டிஃப்யூஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. ஸோ இங்கே கான்சன்ட்ரேட்டர்லேருந்து அப்படியே டிஃப்யூஸ் ஆகிட்டு லோ கான்சன்ட்ரேஷன் இங்கெல்லாம் எதுவுமே இல்லைல்ல, இப்போ அப்படியே வந்து ஈக்குலிபிரியம் ரீச் ஆகுது. ஈக்குலிபிரியம்ன்றது என்னன்னா இங்கே நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அப்படியே போக போக எல்லா இடத்துலையுமே கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சொல்யூட் மாலிகல்ஸ் இருந்ததுன்னா அது ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மோசிஸ்ன்றது அதே ப்ராசஸ் தான். ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் போகும். ஆனால் த்ரூ த மெம்பரைன், இந்த செலக்டிவ் செமி பெர்மியபிள் மெம்பரைன் வழியாக கிராஸ் ஆவர் தான். இது வந்து உங்களோட டேப்லெட்ஸில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஜென்ரலி டேப்லெட்டில் வந்து உங்களுக்கு பெர்மியபிலிட்டி ஸ்டடிஸ் பண்ணும்போது நடுவில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு எக் ஆல்பமினோ இல்லை வந்து ஒரு போவின், அதாவது ஒரு பன்னியோட இன்டெஸ்டைனு, இல்லைனா வந்து இன்டெஸ்டைன் படிக்க போறோம்னா இன்டெஸ்டைன், இல்லை கேஸ்ட்ரிக் இடம் படிக்க போறாங்கன்னா கேஸ்ட்ரிக்கோட லேயர் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ட்ரக் மாலிகுல் கொடுத்துருவாங்க, இங்கே வந்து பஃபர் ஒன்றுமே இல்லாமல் வச்சிருவாங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது டிஃப்யூஸ் ஆகி ட்ரக் உள்ளே போகிறதுன்றது ஸ்டடி பண்ணுவீங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் போகும், பட் த்ரூ அ செமி பெர்மியபிள் மெம்பரேன். ஓகே ஓகே இதுவே நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஐசோடானிக்கு, ஹைப்பர்டானிக்கு, அப்புறம் ஹைப்போடானிக். ஐசோடானிக்னா உங்களோட சொல்யூட்டும் உங்களோட சால்வெண்ட்டும் சேச்சுரேட்டடாக இருக்குது. அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் சக்கரை தண்ணி எடுத்துக்கிறீங்க, அதில் சக்கரை போடுறீங்கன்னா ஒரு அளவு வரைக்கும் போட்டுக்கிட்டே வருவீங்க. உங்களுக்கு சக்கரை வந்து டிசால்வ் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு, அதாவது எவ்வளோ தண்ணி இருக்கோ அது கரெக்டாக சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட லிக்விட் அது ஐசோடானிக்னு சொல்கிறோம். சக்கரை கம்மியாகவும் தண்ணி அதிகமாக இருக்கு அப்படின்னா அது வந்து ஹைப்போடானிக். சக்கரை அதிகமாகவும் உங்களோட தண்ணி கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்து ஹைப்பர்டானிக். ஹைப்பர்டானிக்ல கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும், ஓகே, சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன். ஐசோடானிக்ல வந்து ரெண்டுமே சேச்சுரேட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சோடியம் குளோரைட், இதுதான் உங்களோட குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க, சொல்லும்போது குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் இது வந்து ஐசோடானிக் சொல்யூஷன். 0.9 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க வாட்டர்ல. சரிங்களா? ஹைப்போடானிக்ன்றது வந்து உங்களோட சொல்யூட் கம்மியாகவும் சால்வெண்ட் அதிகமாகவும் இருக்கும். ஓகே, இது நீங்கள் பார்த்துட்டீங்க. இதே தான் இங்கே பாருங்கள், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6 தெரியுதுங்களா? இங்கே 6 இருக்கு, இங்கே 6 இருக்கு. ஓகே, ஹைப்போடானிக்னா இங்கே பாருங்க சொல்யூட் கம்மியாக இருக்கு, இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு. ஹைப்பர்டானிக்னா உள்ள பாருங்க கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கு, வெளில அதிகமாக இருக்கு. சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் ஹைப்பர்டானிக். சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன், சொல்யூட் இது சொல்வெண்ட்னு எடுத்துக்காதீங்க, சொல்யூட். ஸோ சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குன்னா ஹைப்போ, ஈக்குவலாக இருக்குன்னா ஐசோ. அவ்வளோதான். ஸோ இது எதுக்கு நம்ம பார்க்குறோம்னா நம்மளோட ஆர்பிசி செல்ஸ்லையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆர்பிசி செல்ஸில் வாட்டர் மாலிகுல்ஸ் ரெண்டுமே வெளியில் போயிடுச்சு, ஹைப்பர்டானிக்காக இருக்குன்னா செல் வந்து ரப்சர் ஆகிடும். ரப்சர் ஆகிட சென்ஸ் ஸ்வெல் ஆகாமல் இழுத்துக்கும் உள்ள. சரிங்களா? ஒரே நிமிஷம். ஓகே ஓகே ஓகே, செல் வந்து உள்ள இழுத்துக்கும். இதுவே வந்து ஐசோடானிக்னா ஈக்குவலாக இருக்கு, வாட்டர் இன்னும் அவுட்டும் கரெக்டாக இருக்கு. இதுவே உங்களோட ஹைப்போடானிக்னா வந்து வாட்டர் உள்ள போயிட்டு உங்களோட செல்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆயிடும்.
இங்க வந்து ஸ்ட்ரிங்க் ஆயிடும், ஹைப்பர்ல வந்து ஸ்ட்ரிங்க் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கருவாடு காய வைக்கிற மாதிரி, ஓகேங்களா? இல்லைன்னா வந்து உங்களோட மாவடுல வந்து, ஸோ இங்க வந்து பாருங்க, ஹைப்பர்டானிக்ல வந்து உங்களோட மாவடு மாதிரி உள்ள இருக்க வாட்டர்லாம் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வந்து நிறைய உப்பு போட்டு வச்சிருவோம். அப்ப என்ன ஆயிடும்னா வாட்டர் மாலிகுலாம் வெளில வந்துடும், உங்க மாவடு வந்து சுருங்கிடும். ஓகேங்களா? இதே ஐசோடானிக்ன்றது நார்மலா இருக்க மாங்கான்னு வச்சுக்கோங்க. இதே ஹைப்போடானிக்னா உங்களோட நீங்க வந்து தண்ணியில உங்களோட லெமனை ஊற வச்சீங்கன்னா சைஸ் ஆஃப் தி லெமன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா உள்ள வாட்டர் மாலிகுல் நிறைய போயிடும். ஸோ அதனால அது வந்து பெருசாயிடும். ஓகேங்களா? இங்க ஆர்பிசியில் அந்த மாதிரி ஆச்சுன்னா பஸ்ட் ஆயிடும். அவ்வளோதான். ஸோ இதே தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ லார்ஜ் மாலிகுல்ஸ் எப்படி ஃபுட்டு இன்டேக் பண்ணுது செல்லுன்னு பார்த்தீங்கன்னா எண்டோசைட்டோசிஸும் எக்ஸோசைட்டோசிஸும். சரிங்களா? இந்த எக்ஸோசைட்டோசிஸ்ன்றது தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபாரின் மெட்டீரியல் நம்ம பாடியில் இருக்குன்னா இதே மாதிரி அதை என்கல்ஃப் பண்ணி அதை வந்து வெளில வேஸ்ட் மெட்டீரியலாக த்ரோ பண்ணிடும். ஓகேங்களா? இந்த என்கல்ஃபிங் ப்ராசஸும் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபார்மகாலஜி இல்லைன்னா வந்து அனாட்டமியில் படிக்கலாம். ஓகேங்களா? செல் ஈட்டிங் ஆர் செல் ட்ரிங்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோ நியூரல் பம்ப்ஸும் நான் பண்ணியாச்சு. எலக்ட்ரோ நியூட்ரல் பம்ப்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னன்னா ஒரு பம்பு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பொட்டாசியம் பம்புனா உங்களுக்கு சார்ஜ் டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லைன்னா அது எலக்ட்ரோ நியூட்ரல் பம்பு. சரிங்களா? அதாவது மாலிகுல் முன்னைக்கும் பின்னைக்கும் போகும்போது சார்ஜ் டிஃபரன்ஸ் இல்லைன்னா அது எலக்ட்ரோ நியூட்ரல் பம்பு. இதுவே வந்து உங்களுக்கு சார்ஜ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து எலக்ட்ரோஜெனிக் பம்பு. எலக்ட்ரோஜெனிக் பம்ப் மென்ஷன் பண்ண அது இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெட் மூவ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜ் டிஃபரன்ஸ் வருதுங்க. அதுதான் இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எவ்ரி 3 molecules ஆஃப் சோடியம் என்டர் ஆகும்போது 2 molecules ஆஃப் பொட்டாசியம் என்டர் ஆகும்போது 3 molecules ஆஃப் சோடியம் ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? அதாவது இது ஒரு செல்லுன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த செல்லுல வந்து 3 molecules ஆஃப் சோடியம் வந்து ரிமூவ் ஆகும். எப்போ 2 molecules ஆஃப் பொட்டாசியம் உள்ள போகும்போது. அப்போ உங்களுக்கு ஒரு சார்ஜ் டிஃபரன்ஸ் வருது. ஏன்னா சோடியமும் பொட்டாசியமும் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலன்சி தான், பிளஸ் தான். சரிங்களா? ஆனா வெளில வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பொட்டாசியம் மாலிகுல், உள்ள போறது பார்த்தீங்கன்னா 2 பொட்டாசியம் மாலிகுல் போகுது. ஆனால் வெளில வர்றது வந்து 3 சோடியம் வருது. ஸோ அப்போ உங்களுக்கு சார்ஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்படி சார்ஜ் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அது எலக்ட்ரோஜெனிக் பம்பு. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பொட்டாசியமும் அதே மாதிரி தான், ஒரே ஒரு வேலன்சி தான், ரெண்டுத்துக்குமே H+ K+ தான் போடுவோம். சரிங்களா? இதே கால்சியம்னா என்ன பண்ணுவோம்? Ca2+ போடுவோம். ஓகே, இந்த Ca2+ன்ற மாதிரி இங்க வந்து H+, K+. ஸோ இது ரெண்டுமே சேமா இருக்குது, டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது உங்களுக்கு எந்த விதமான இந்த சார்ஜ் டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. பட் இங்க வந்து உங்களுக்கு சார்ஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். அவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அதை பத்தி. ஸோ யூனிபோர்ட்ன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து கேரியர் ப்ரோட்டீன்ஸ் ஃபார் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னாவே நமக்கு வந்து ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ இங்கே ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்னே ஒன்று தான், ஒரே ஒரு மாலிகுல் டிரான்ஸ்ஃபர் ஆகி வருது ஒரு கேரியர் ப்ரோட்டீன் வழியா அப்படின்னா யூனிபோர்ட்டார். சிம்போட்டார்னா ஒரே டைரக்ஷன்ல 2 மாலிகுல்ஸ் வருது, 2 டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் இல்லை சேம் மாலிகுல்ஸாகவும் இருக்கலாம், அதுனா சிம்போர்ட். ஆன்டிபோட்டார்னா 2 டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஒன்று உள்ள போகும்போது ஏலேருந்து உள்ள போகும்போது செல்லுக்குள்ள போகும்போது பி உள்ள இருந்து வெளில போகும், இது வந்து ஆன்டிபோட்டார். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் செஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்து அடுத்து ஒரே நிமிஷம் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்சைம்ஸ் போயிடலாம். ஸோ இதில் எதனா டவுட் இருக்கா?